அப்படி பெருமாள் அரசு நிறைவேற சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு நாளைக்கு செய்யப்பட்ட எல்லாத்தையும் ஜாக்கிரதை போய் வாங்க அப்படின்னு தரோம். அபயாசம் சொல்லிட்டு அப்ப கண்ணன் என்ன பண்றானா, முதல்ல ஆதிசேஷன் கிட்ட ஒரு ஆசையை தெரிவிக்கிறார். இப்போ நீதான் பலராமனா பெற போற அண்ணா சாமம். அவர்தான் 7வது கர்ப்பம். யார்? ஆதிசேஷன் தான் 7வது கர்ப்பம் தேவகிக்கு. யோகமாயா கூப்பிட்டாரா, நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம்னா, கீழே நீ யசோதையினுடைய கர்ப்பத்துல பிறக்கணும். யசோதை கர்ப்பத்துல பெண்ணாக பிறக்கணும். அங்கேருந்து வசுதேவனை கூட்டிட்டு கம்சன் இருக்கிற இடத்த விட்டுருவார். நாங்க என்று செய்து இது பண்றதுனால என்ன லாபம்னா, நம்ம லோகத்துல இருக்கிற வாழ் துர்க்கை சண்டிகை இப்படின்ற பேரெல்லாம் வச்சு நம்ம வழிபடுவோம். அதனால இதை பண்ணிவிடுவோம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃப்ரூட் தான் காரியத்தை காட்டணும். இதை பண்ணினா என்ன பலன்னு சொல்லுவோம் பண்றேன் இல்லையா. ஆனால் தான் பாருங்க, ஆழ்வார்கள்னா அவன் அந்த 10 வருஷம் முடிச்ச உடனே இல்லை பாவமே ஏதாவது ஒரு பலத்தை கொடுத்துடுறான். சொல்வதாரு இல்லை பாவமே. ஆச்சா நல்ல காலம் திருப்பாவை ஆண்டாள் 30 தப்பாமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. 30 சேர்த்தா மோட்சம் நான் சொன்னது இல்லைன்னா இன்னைக்கு யாருமே சேர்த்துக்க மாட்டோம். 30 சேர்த்தா மோட்சமா, 30வது நாள் எனக்கு மோட்சம் ஆயிரத்தி கமிட்மெண்ட் இருக்கு முடிச்சுட்டு திருப்பா போயிடலாம். அதனால வசுதேவரை கொண்டு போய் பெருமாளுடைய ஆజ్ఞையின் பேர்ல குழந்தைய கொண்டு போய் யசோதை பக்கத்துல இருக்கிற இடத்துல விட்டுறார். யசோதை இன்னும் பிரசவ மயக்கத்திலேயே இருந்தார். பிரசவிச்சது அவளுக்கு தெரியும், ஆனா என்ன குழந்தைன்றது அவளுக்கு தெரியாது. ஏன்னா யோக மாயான்னு உள்ள இருந்தார். அதான் மாயை உருவாக்கிறார். யோக மாயா அவள் ஐஸ்வர்யம் எங்க வந்தார்னா, நேர கம்சனுடைய காராகரத்துக்கு சேர்ந்தார். இங்க வந்த உடனே கண்ணன் பிறந்த அவர் வெள்ள தூக்கிட்டு போற சமயத்துல வசுதேவர் தேவகி காலில் கட்டி வச்சிருந்த சங்கிலி எல்லாம் தானே அவிழ்ந்து, கதவு தானே அவிழ்ந்து, போருக்கு உண்டான வழி தானே திறந்தது. ஆனா யோகமாயா உள்ள வந்த உடனே அந்த சிறைச்சாலை கதவு தானே மூடிடுது. காலில் இருந்த சங்கிலி திருப்பி தானே அவன் காலில் மாட்டிடுது. இப்ப குழந்தை வீல அழகாக வைக்கிறது. தூங்கிட்டு இருந்த அத்தனை வேலையாட்கள் எழுந்தாச்சு. எல்லாரும் லம்போதிப்போ நடிச்சுட்டு ஓடுறான். கம்சன் சொல்ற, மகாராஜா மகாராஜா குழந்தை பொண்ணு கம்சன் அனுபவம் எழுந்து வந்தான். நேரம் ஓ குழந்தை பொண்ணு அப்படின்னா உள்ள கதவு திறந்து பார்த்தாங்க. குழந்தை கதவு பெண் குழந்தை. இவன் நடிச்சது என்ன, ஸ்ரீமன் நாராயணன் தான் பிறந்திருப்பான், ஆனா ஆண் குழந்தையா இருக்கும் அப்படின்னு கம்சன் எதிர்பார்த்தான். பிறந்தது பொன் குழந்தை. கம்சன் சாப்பிட்டான். நம்ம வருஷத்துல பெண்களியாவது அவங்க கொள்ற மாதிரி தெரியலையே, இந்த குழந்தை விட்டு விடலாமோ அப்படின்னா அப்புறம் மனசுக்கு தோணிது. ஆனா இந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, இன்னொரு காலத்துல மோகினியா அவதரணம் பண்ணவர்தான், இவனே கூட வந்திருக்கலாம், திருப்பி இந்த குழந்தையை கொண்டு விடலாம்னா அந்த குழந்தைய அப்படி காலால தூக்குறான். தூக்கி கல்லிடை மோதல் ஆழ்வார் சொல்லிக்கிற மாதிரி நேரம் கொண்டு போய் அவங்களுக்கு பெரிய கல் இருக்கு, அந்த கல்லுல கொண்டு போய் இந்த குழந்தைய அடிக்கிறான். அடிக்கிறது என்ன ஆகுது, எங்க குழந்தை செதுக்குவாரு. 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கீங்க. அந்த குழந்தைய கொண்டு போய் கல்லுல மோத போகும்போது தேவகி கம்சன் காலம் முதல்ல பிடிக்கிறான். இந்த குழந்தைய கொள்ளாதேன்னா, ஏன்னா 6 குழந்தைய நீ கொண்டுட்டா நான் கொடுத்துட்டு இருந்தேன், இந்த குழந்தைய கொள்ளாதேன்னா. ஏமா ரொம்ப 7வது குழந்தை உங்களுக்கு ஏன்னா அதான் பலராமன் தானே. ஆதிசேஷன் டெஸ்ட் பேபியாட்ட இங்கேருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு அவரே டிரான்ஸ்பர் ஆயிட்டார். இந்த குழந்தை இங்க இல்லாததுனால கர்ப்பசதை ஆயிடுது. அதனால இந்த குழந்தைங்க இல்லை 7வது குழந்தை. 6 குழந்தையெல்லாம் கம்சன் போனான். 6 குழந்தைய நீ கொண்டுட்டியே அப்படின்றாள். ஏன்னா அவள் பிள்ளை போச்சு, அதெல்லாம் கர்த்தம் இல்லையானா அவள் பிள்ளைன்றதுனாலதான் ஓகேன்னு சொன்னா, இது யாரோ ஒருத்தினுடைய பிள்ளை, அதை கொள்றதுக்கு எப்படி இவளுக்கு மனசு வரும், அதனால வேண்டாம். கம்சன் அப்படின்னு கேட்கல, குழந்தைய கொண்டு போய் போறான். குழந்தை பிறந்து ஆகாசத்துக்கு போச்சு. யோகமாயா தன் ரூபத்தை காமிக்கிறா. முட்டாள் அப்படின்னு நான் கம்சனை வருது. என்ன போய் கொல்லணும் தெரியே, உன்னை கொல்றதுக்கு ஏற்கனவே ஒருத்தன் பிறந்துட்டான், சமீபத்தை தான் பிறந்திருக்கான், நீ தேடி கண்டுபிடிச்சுக்கோண்டா.
நீ என் காலை புடிச்ச பத்தியா, என்னுடைய பாதத்தை ஆசிரியத்தவர் கொள்றதில்லை, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். அதே மாதிரி சும்மா வந்து இந்த அப்பாவிகளான வசுதேவர் தேவருக்கு எல்லாம் குடும்பப்படுத்த வேலையெல்லாம் வச்சுக்காரு. 2 பேரும் ரிலீஸ் பண்ணணும். ரோமாயா கம்சன் உடனே சட்டத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம். எதை சிறைசாலையில எல்லாம் வெள்ளம் இருக்குல்ல, சங்கீதத்துல மட்டும் அவ்வளவு ரிலீஸ் பண்ணிட்டா நீங்க குழந்தை காப்பாத்துக்கிறீங்களா? அதனால வேண்டாம், ஆகாது. இதெல்லாம் இந்த இடத்துல இந்த கோகுலத்தை எல்லாரும் கொண்டாடலாம். எப்படி கொண்டாடலாம்னா, அவளுக்கு கோகுல அஷ்டமி தான் நடந்தது. கோகுலத்துல அஷ்டமி திதி தான் நடந்தது. நட்சத்திரம் 2ஆம் வருஷம் அஷ்டமி திதி பட்சத்துல வரும். அதை பார்த்து பாருவோம். கோகுலாஷ்டமி தான் அவளுக்கு தனியா இருக்கு. நமக்கு வந்து ஆவணி ரோகிணி தான் நடக்குது, ஜெயந்தி தான் நம்ம நடக்குது. அஷ்டமி ஜெயந்தியோட சேர்ந்து வந்துன்றதுனால நம்ம அஷ்டமி தனியா நம்ம ஸ்பெசிபிக்கா வச்சுக்கிறது இல்லை. அவள் என்ன பண்றா, வழக்கம் வந்து ஹிந்தி வச்சதுதான் வழக்கம். நம்ம ஊர் தமிழ், அவளுக்கு ஹிந்தி. அவ்வளவு பாடு. இன்னைக்கும் கிருஷ்ணாவதாரம் பார்த்தேன்னாக்க கண்ணன் பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு அவன் வந்து நந்தகராயோ கோபால் ஹாஜேரே கோபால் பிரஜ் மேல டுமாபட்டே நந்தகராயோ கோபால் ஹாஜேரே கோபால் பிரஜ் மேல டுமாபட்டே नंद के आनंद भयो जे कन्हैया लाल की नंद के आनंद भयो जे कन्हैया लाल की हाथी घोड़ा पाल की जे कन्हैया लाल की ना पढ़ो नंद आया गोपाल नंद गोपाल வீட்டுக்கு கண்ணனே வந்துட்டாங்க, கோபாலன் வந்துட்டாங்க, இடையர்கள் வந்தானே, அதனால கோபாலன். பெரியாளர் என்ன சொல்றார், ஒடுவார் விழுவார் உழந்தாழிப்பார் நாடுவார் நம்பினார் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டல் என்று ஆடுவார்களும் ஆய்ச்சாய் பாடியேங்க. பாட என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய வந்து அழகா கண்ணனை வந்து யசோட வீட்டுல வச்சுருக்கா. குழந்தைய வந்து பார்க்கணும், ப்ளீஸ் கம்மியும் அவள்கிட்ட போட மாட்டல. அதனால எல்லாரும் அவங்க வீட்டு காரியங்கள்லாம் விட்டுட்டும் இல்லத்துல அவங்க வந்து பால் தேர் வெண்ணெய் மோடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வரச்சு ஓடி வராளா, ஓடுவார் விடுவார் ஓடி வரச்சு அந்த வெண்ணெய் பால் தேர் எல்லாம் கீழே சிந்தது. ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே விழுந்து வாரிட்டு தான் மேல வரா. ஒவ்வொருத்தருடைய உடம்பையும் அந்த வெண்ணெய் பால் தேர் எல்லாம் ஒட்டுறது. அதை அப்படியே தொடச்சிட்டு எங்கேயா யசோத உள்ள வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படி தொடச்சிட்டு உள்ள போறாங்க அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக. அப்ப இந்த குழந்தை அந்த குழந்தைய பார்த்துட்டு உங்க அப்பா எங்க அப்படின்றானா. பின்னாடி வசுதேவர் வருது. நந்தகோபாலன் பின்னாடி இருக்கிற கண்ணன் வந்து எதிர்ச்சியா கையை தூக்கி பின்னாடி போட்டார். பாத்தியா 10 நாள் கூட ஆகல, இந்த குழந்தைக்கு வந்து அப்பா யாரும் தெரிஞ்சுட்டு பாருன்னா. இவருக்கு மொழிநாள் வரைக்கும் வார்த்தை வருது, ஜகத்துக்கே நாதன் நான் தான், எனக்கு அப்பா அது நந்தகோபாலனா, ஏதாவது நியாயமா பேசுவோம். நான் வந்து வசுதேவ தேவனுக்கு பிறந்திருக்கேன், நான் வசுதேவ ஜாடையில தான் இருக்கிறோம், என்ன பார்த்து அங்கே அப்பா ஜாடை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறீங்க. எல்லாம் மாறி மாறி பேசுறேன் அப்படின்னு பேசுறேன். அவங்களுக்கு பத்தி வார்த்தை வருது, அண்ணா அண்ணா பேசுறது அப்புறம் கூட்டு வெளிப்படுறோம். இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட போறது பேச பண்ணிக்கிறதே அப்படின்றா. அதனால 2 நாள் சொல்லி பேசாம வந்துடுறாரா. அண்ணா அப்படி ஆசையா பெருமாள் அவதரணத்தை கோபியர்கள்லாம் அப்படி கொண்டாடினான். அது கிருஷ்ணாவதாரம் இந்த மாதிரி ஆச்சு. கம்சன் அதுக்குள்ள பண்றான், வாழை போட 10 நாள் உள்ளதா இருக்கும் திருடுனா. எந்த நட்சத்திரம் இப்ப தெரியாதேனா, அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றி அச்சுதன் அப்படின்னு தெரியாது. அத்தத்தின் 10ஆம் நாள் உன்ன போல ரோஹிணி 2 மாசம் ஆனா ஆரம்பிச்சு. ஏன் அத்தத்தின் 10ஆம் நாள் ரோஹிணி சொல்லிக்கலாமேனா சொன்னா ஆபத்து, சொன்னா கண்ணன் ரோஹிணி நட்சத்திரம் வருதுதான் நடுக்குடுவான் அவசரம். அதனால சிரவணமா ரோஹிணியை நாமளே பழகிட்டோம். 12 மணியில போறதுனாலதான் பாருங்க, 12 மணி கண்ணன் ஆத்திரமானதுனாலதான் வசுதேவ செயலாம் கொண்டு போய் நந்தகோபாலன் வந்து ஒப்புக்கொண்டார். கம்சன் குழப்பிடாம இல்லையோ, பிறந்தது பையனா பொண்ணா, நம்ம பையன் நினைச்சோமே பொன் குழந்தை பிறந்திருக்கு எப்படின்னு அந்த குழந்தைக்கு உண்டாக்குறவங்க எல்லாம் கிருஷ்ணர் பிளான் பண்ணி தான் போவார். இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணவர், யுத்தத்தை மாத்திரம் பிளான் பண்ணாம பண்ணிருப்பார்.